தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஏய் 20,000 என்னடி பிரச்சனை உனக்கு காலங்காத்தால? டேய், நம்ம லவ் மேட்ரு எங்க அப்பாக்கு தெரிஞ்சிடுச்சுடா. என்ன சொல்ற? என்னதே தெரிஞ்சிச்சா? ஆமா, தெரிஞ்சிடுச்சுடா. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்க பாரு, உங்க அப்பா என்ன சொல்றாரு? நீ என்னை பத்தி உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? அது சொல்லுடி. நீ தேவையில்லாத ஏதோ பேசிட்டு இருக்க. டேய், நான் எங்க அப்பா கிட்ட நீ வாங்குற சேலரி கம்மியா இருக்குன்னு சொன்னேனா, அதுக்கு அவரு சம்பளம் பத்தாது, நான் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாருடா. நீ கொஞ்சம் சேலரி ஹையா இருக்கிற மாதிரி வேலை ட்ரை பண்ணனா, நான் எங்க அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன்டா. சீ, உங்க அப்பா கம்பெனி வச்சுக்கிறான். இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும். ஏய், எனக்கும் என் ஆளுக்கும் ஒரே சண்டைடா. என்ன பண்றது? சரி விடு, அழுகாதடா. அது எப்படா முடியும்? 5 வருஷம் லவ்வுடா. இப்போ 2-3 நாளாவே அவள் பேச்சே சரியில்லடா. நானே என்னாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? கேளு மச்சான். டேய் கேள்றா. டேய் கேள்றாங்கிறேன்ல. சரி என்ன தாண்டா சொன்னா? அப்போ சொல்கிறா, எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் நம்ம லவ்வை பற்றி சொன்னேன்னு. அதுக்கு எங்கள் அப்பா நீ லவ் பண்ணுற பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொன்னேன் 20,000 வாங்குறேன்னு. அதுக்கு அவர் கேட்குறாருடா, ஒரு 40,000 சம்பளத்தில் வந்து பொண்ணு கேட்க சொல்லு, நான் தரேன், இல்லாட்டி வேணாங்கிறான் அந்த ஆள். ஆமாம், ஏதோ ஐடி கம்பெனி இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னேன்ல, அது என்னாச்சு? அது இல்லைடா, இன்டர்வியூவில் இங்கிலீஷில் கேட்டாங்க. நானும் திக்கி திக்கி பேசிட்டேன். அவங்களும் எதுவும் சொல்லலை. நானும் வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணுறது? இன்னையோட வந்து 1 மாதம் ஆச்சுடா. சரி விடு, பார்த்துக்கலாம். இந்த பொண்ணு இல்லாட்டி இன்னொரு பொண்ணு. உனக்கு என்ன 25 வயசு தானே ஆகுது? இன்னும் 4 வருஷம் இருக்குடா. எஃபர்ட் போடு, சக்ஸஸ் ஆயிடலாம். இல்லைடா, அவங்க அப்பா 2 மாதம் டைம் கொடுத்தாரு. சரி நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்கிறாடா. இந்த மிடில் கிளாஸ் பசங்க என்ன வாரம் வாங்கிட்டு வந்தவன் தெரியலடா. ஒரு நொடியும் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு இருக்குது. எப்படி வீடு கட்டி கல்யாணம் பண்ணி கடத்தை அடித்து என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இப்படி யோசிச்சு இந்த தலைமுடி எல்லாம் கொட்டி போனதான் மிச்சம். ஆனால் பணம் கொட்டின மாதிரி இல்லைடா மச்சான். இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையாடா? ஏய், எங்க வீட்ல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நீ வேற ஏதாச்சும் ஒர்க் ட்ரை பண்ணியா இல்லையா? இல்ல நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உன்னை ரெஃபர் பண்ணவா?
நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் வேணுமா வேணாமா உனக்கு? தலை வலிக்குது. இப்ப ஏதாவது ஒன்று சொல்றியா இல்லையா? சி, நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனா? ஒரே இருட்டா இருக்கு. அது என்ன? ஒரு வெளிச்சமா இருக்கு. நம்மளை சுத்தி ஒரு வெளிச்சம் இல்லையே. யாரா நீ? யாரா நீ? சொல்றா. நான் தான் கருட புராணத்தின் தூதுவன். உன்னுடைய காலம் இந்த உலகில் இன்னும் இருக்கிறது. ஆனால் கர்ம வினைப்படி நீ ஒரு வாயில்லா ஜீவனை உணவு தண்ணீர் சரியாக தராமல் அதனுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் செய்ததற்காக உன்னுடைய காலம் முடிவுக்கு வந்தது. என்னை மன்னிச்சிடு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இதை நீ உணர்ந்தால் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். இல்லையேல் உன்னை கூட்டிச் செல்வேன். இனி வருங்காலத்தில் நீ வாயில்லா ஜீவராசிகளை கொடுமைப்படுத்தினால் உன்னை கூட்டிச் சென்றே தீர்வே. தற்போது நான் உன்னோடு உரையாடிய இந்த நிகழ்வு வெறும் கனவாக மட்டுமே உனக்கு நினைவிருக்கும். தற்போது நான் உன்னோடு உரையாடிய இந்த நிகழ்வு வெறும் கனவாக மட்டுமே உனக்கு நினைவிருக்கும். அதே மாதிரி தான் அந்த கிளிக்கும் செக்ஸ் என்ற உணர்வு இருக்கும்.
சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்க வேண்டியதை உன்னோட சுய சந்தோஷத்துக்காக அதை ஒரு கொண்டுக்குள்ள அடைச்சு அது அங்கேயே வேண்டு அதை நீ சுத்தம் கூட பண்ணாம அதிலேயே சாப்பாடு தண்ணியை கொண்டு போய் வச்சா அது என்ன மனநிலை இருந்துட்டு அந்த உணவை சாப்பிடும்னு உனக்கு தெரியுமா? சிறகடிச்சு சுதந்திரமாக பறக்க வேண்டிய உன்னை குண்டுகோல் அடித்து கொடுமைப்படுத்திட்டுனே, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு. போச்செல்லாம். சரணே, கீழே போஸ்ட்மேன் கொடுத்தாரு, உன் பேருக்கு தான் வந்திருக்கு. ஏதோ கம்பெனி ஆஃபர் லெட்டர் மாதிரி இருக்கு. நான் படிக்கல, பிரிச்சு பாரு. சம்பளம் 40,000 ரூபாவா? லாஸ்ட் மந்த் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதோடது 40,000 ரூபா சம்பளம். எஸ், நினச்சது நடக்க போகுது. அப்புறம் என்ன, வேலை கிடைச்சிருச்சு, வாழ்த்துக்கள். சூப்பரு, ட்ரீட் மறக்கக்கூடாது பார்த்துக்க. தேங்க்ஸ் மச்சி, வா ரூமில் போய் பார்த்துக்கலாம். அவரவர் வாழ்க்கையை அவர்களே வாழ